கோயம்புத்தூர் அதிமுக இந்த எலெக்ஷனில் பெரிய அடிகள் வாங்கியிருக்குல்ல, அது ரொம்ப பெரிய அடி என்ன தெரியுமா? கோயம்புத்தூர் அவங்க வாங்கியிருக்க அடி தான். என்னன்னா 10 தொகுதிகள் கோயம்புத்தூர் ஒட்டு மொத்தமாக இருக்கா. இதில் அதிமுக இந்த முறை ஒன்றுத்தில் மட்டும் தாங்க ஜெயிச்சிருக்கு. 9 தொகுதிகளை விட்டாங்க. அதிமுகவோட கோட்டை இந்த கோயம்புத்தூர்லாம். அதில் இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்திருக்கு. 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் 10ல் 9 ஜெயிச்சாங்க அதிமுக. 2021 தேர்தலில் 10க்கு 10லையுமே ஜெயிச்சாங்க அதிமுக. அவ்வளோ பேர் கோட்டையாக மாற்றினாங்க கோயம்புத்தூரை. 2026 தேர்தலில் இப்போ என்ன நடந்திருக்கு? தொண்டாமுத்தூர் தொகுதி இருக்குல்ல, அங்கே மட்டும் எஸ்பி வேலுமணி என்ன ஜெயிச்சிருக்காருங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான். மற்றபடி மிஞ்சி இருக்க 9 தொகுதிகளையும் அதிமுக கோட்டை விட்டுருச்சு. இதில் 6 தொகுதிகளை ஜெயிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? தாவேகா. கோயம்புத்தூர் வரைக்கும் தாவேகா கூடி தான் ஃபுல்லாக. அடுத்து திமுக 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அதிமுக பெருங்கோட்டையாக இருந்த கோயம்புத்தூர் இப்போ 2 தரப்பை மாறி மாறி பங்கேற்றுக்கிட்டாங்க. அதில் திமுக கூட இங்கே எதிர்பார்த்த வெற்றி கிடையாது. ஆனால் தாவேகாக்கு செம சர்ப்ரைஸ் ஹிட்டுங்க. இதெல்லாம் 6 தொகுதிகள் கோயம்புத்தூரில் மட்டும் அடிச்சிருக்காங்க, செம ஹிட்டு. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள், இவங்க சத்தமெல்லாம் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனில். தெரியுமா மக்கள் உங்களுக்கு? பெரிய மேட்டர் அது ஆக்சுவலாக. ஆனால் யாரும் அசிம் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அது நடந்திருக்கு. சசிகலா அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக அந்த கட்சி பேரை படிக்கும்போது அவங்களுக்கே ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த பெரிய பார்ட்டி நேம் அது. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். சரியாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கட்சியோட சின்னம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஈஸியாக இருக்குல்ல. இந்த சின்னத்தில் இந்த எலெக்ஷனில் போட்டி போட்டாங்க, நடந்துச்சு. 4 தொகுதிகளில் வாக்கு பிரிச்சிட்டாங்க இவங்க. அதோட இம்பாக்ட் என்ன தெரியுமா? என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் இருக்காங்களே, அவங்க ஜெயிக்கிறத தட்டி பறிச்சிட்டாங்க இவங்க ஓட்ஸை பிரித்ததுனால. உதாரணத்துக்கு முதுகுளத்தூர் 40,422 வாக்குகள், உசிலம்பட்டியில் 16,620 வாக்குகள், தென்காசியில் 7,715 வாக்குகள், சாத்தூரில் 11,602 வாக்குகள். இந்த வாக்குகள் அப்படியே அந்த பக்கம் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் போயிருந்தா ஓரளவுக்கு மேலே வந்திருக்கலாம். ஆனால் ஓட்டை உடச்சி விட்டாங்க. மொத்தமாக அங்கே வெற்றி வாய்ப்பும் பறிச்சிட்டாங்க என்டிஏக்கு. இது பெரிய அடி மக்கள் என்டிஏக்கு. என்டிஏ பல கணக்குகளை போட்டிருப்பாங்க. சசிகலா அவர்களாலேயும் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்க முடியும்னு அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் டிவிக்கே தான் ஓட்டை பிரிக்க போதுன்னு பல பேர் அசியம் பண்ணுவோம்ல. டிவிக்கே ஆட்சியை பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் ஓட்டு பிரிக்கிற அந்த வேலையை சசிகலா அவர்கள் தரப்பு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிரூபிச்சிட்டாங்க பாருங்க, எங்களால் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தடுத்த எலெக்ஷனில் இவங்க சார்ந்த டிமாண்டும் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இவங்க பார்ட்டி சார்ந்து.